கைதான் தலை வைத்து கண்ணீர் தடுப்பி விரும்பியுள்ளோம். எனைத்தான் போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் வணங்கியிருந்த கண்மணியை கருத்தொட பிடித்த பெண்மணியை அருமையான வணக்கம், அற்புதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப வணக்கமாக இருக்கிறது. இருப்பினும் தாயை பார் வணங்க வேண்டும், தந்தை பார் வணங்க வேண்டும், தெய்வத்தை பார் வணங்க வேண்டும், ஒரு ஆச்சாரியரை பார் வணங்க வேண்டும் என்கின்ற பலவிதமான நியதிகள் உண்டு. நீ மட்டுமல்லாது வாழ்விலே எல்லோரும் வளர்ந்து வணங்குவது வழக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்பதான் தவபா தலைவா தவ புதல்வா வருகிறது தாமரை தாழ்படைந்து வாழ்கிறது என்று வரவேற்பு. நன்றி. அன்னைக்கு அகத்திற்கு பாடினாங்க, இன்னைக்கு நீ எனக்கு பாடிக்க. ஆமாங்க, இருந்தாலும் கூட பாடலுக்கு தலைவன் நாரதன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால தான் அந்த பாடல் பாடுகிறேன். கட்டையா இருக்கிறதா உங்களுக்கு இந்த பாடல் நினைவு வந்தது. ஆகின் காரணத்தால இப்பேற்பட்ட இடத்துல உன்னை வாழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய அப்பா என்ற காரணத்தால். மகனே மகனே நீ வாங்க, மனம் போல வாங்க, குணமாக வாழ்த்துகிறேன், அதை குணமாக வாழ்த்துகிறேன். மகனே நீ வாங்க, மனம் போல வாங்க, குணமாக வாழ்த்துகிறேன், அதை குணமாக உன்னை பற்றிய விருத்தாந்த விதிமுறை என்ன என்பதை எனக்கு தெரியும். இருந்த போதிலும் உன்னத்துல சிலவதான விவரங்களை கேட்டு நான் அறிந்து கொண்டு போறாம வந்திருக்கின்றேன். கேட்கலாமா? உபசரித்து பேசி ஒப்பில்லாத கூழ்வார்த்தம் என்பது அமிர்தமாகும். தெய்வ வாசினீங்க புலக வாசினாங்க, தெய்வ வாசக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. புலகத்தில் திணை காடுல திணை காவல பார்க்க நீ சந்தி வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜனத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கொடுத்துரும். கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் சொல்லுங்க. எந்த இடத்துல எது கேட்கணுமோ அதை கேட்கணும், எந்த இடத்துல எப்படி தட்டணும் அப்படி தட்டணும். நற்றாமர் குலத்தில் நல்ல நம்சத்தால் போல் கற்றார கற்றார் காமர் என்று சொல்லுங்க. தெய்வங்கள் நேரில் சந்திக்கப்படுறீங்க. நாங்க ஒரு கலை வைத்து இதுதான் தெய்வம் சொல்லி அதற்கு பூஜைகள் செய்யக்கூடிய சாதாரணமான பிறகு அப்படி இருக்கும்போது எத்தனை பெண்களை சந்திச்சிருக்கீங்க, அத்தனை பெண்கள் சிறப்புகளை வாரி வாரி கொடுத்திருக்கீங்க. இந்த இடத்தில் என்னை சந்திக்க வந்த காரணங்கள் எதுவாக இருந்தால் தங்களால் எனக்கு சிறப்பு கிடைக்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு. பாருங்கள் சுவாமி, கேளுங்கள், பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்ப கண்டு கிடைக்கலாம் கடத்துக்கண்டு பரப்பட கொடுக்கண்டு பயன்படாத உழைச்சிட்டு பாருங்கள் இல்ல நான் தொடங்கலாம். ஒருங்க இடத்துல நேர்கண்டு திறக்கண்டு உன் மேடி கண்டு திருமணம் அணுக்கண்டு சதக்கற்றவரை கண்டு செந்தமிழ் பாடுகின்ற திறமை மிக்க பெண்மணி கண்டதா மிகவும் ஆனந்தம் கொண்டு பலகாலம் கண்டு பாத நன்னீர் கொண்டு சிவஞ்சித்த கழுத்து கண்டு அயனை இந்த சிவசம் கண்டு ஆனால் இட்டதை கண்டு எடுத்ததை காணவில்லையே என்று புலம்பை நான் புலவன். அந்த வகையில உன்னத்துல முதல் வினாவாக எங்க கிடைத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பட்டு வீடு கண்டு போதிமா பேசுறீங்க மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகள் தடுமாற்றம் இல்லாம சிறப்பா வந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இப்ப இந்த பாட்டு ஒண்ணு பண்ணீங்கல்ல, என்ன பண்ண பண்ணீங்க? வண்டு வழி கற்கண்டு மொழி மாது
ஒரு பெண்ணுடைய விழிகளை வர்ணிக்கிறேன்னா மான் விழியா, வேல் விழியா, கயல் விழியா, இப்படி நிறைய பேர் சொல்லி கேட்குறீங்க. ஆனா நீங்க வண்டு பாத்தீங்கன்னா என்ன காரணங்கிறது எனக்கு தெரியும். வண்டுடைய தன்மை காட்டி கொடுத்தது, கமண்டலத்தை எடுத்து, தொய்த்து சென்றது, தூது சென்றது, இப்படி பல வண்டு இருக்கு. நீங்க எந்த வண்டுக்கு அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை வரணும் அப்படிங்கிற காரணத்தினாலே கேள்வி கேள்விக்கு பதில் ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, நடிவழி நடப்பது சுவாமி. நான் சொன்னேன், பேசுங்க. நாடாடு அம்மாடு பிறந்தாடு, நாடிய போட்டாடு, நல்ல வந்தாடு, பண்பாடு, பாச நேசப்படாடு, அப்பேற்பட்ட நாட்டில் பிறக்கப்பட்ட மாதாகப்பட்ட நீ என்ன பார்த்து சாமி எத்தனையோ வெளிகளை கொண்டு வர்ணிப்பது வழக்கு. ஆனால் என்ன வண்டு வெளின்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? மான்வெளியா, வேல்வெளியா, கயல்வெளியா, புத்துவெளியா, கத்துவெளியா, இப்படி எல்லாம் வர்ணிப்பார்கள். ஆனால் நீங்க வண்டு வண்டி ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன். ஏன்னா வண்டுக்கு பெருமை என்பது உண்டு. வண்டுக்கு என்ன பெருமை உண்டு? வண்டு வெளியே பழத்தை துளைப்பது வண்டு, பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டையை துளைப்பது வண்டு. எந்த வண்டிக்கு ஒப்பிடுறீங்க சொன்னீங்க? மகரந்த சேர்க்கையுடைய அற்புதத்தை எடுத்து உரைப்பது இது வண்டாகப்படுது அந்த வண்டு. ஆமா, ஏன்னா அந்த வளர்ந்து போய் உட்காருமா, உட்காரும் போது அந்த மகரந்தத்தில் உள்ள தேனை சேகரித்து எடுத்து கொண்டு வந்து அப்படியே ஒரு இடத்தில் சேகரித்து வைக்கிறது. அப்படி எடுக்கின்ற பொழுது பாத்தி அப்படின்னா தன்னுடைய மதிமைக்கு அதுல ஒரு முட்டையை போட்டோம். சரி, அந்த முட்டையினாக கடைசியை பார்த்தா அந்த பூக்கு உள்ளே இறங்கிடும். அது வந்து பிஞ்சாக மாறி பெரிய காயாக மாறி பூவாகி காயாகி கனியாக மாறும். ஆனால் அதற்குள்ள அந்த வண்டு உள்ள இருக்கும். எந்த இடத்துலயும் ஓட்டை இருக்காது. ஆனா ஓட்டையே இல்லாத அந்த இடத்துல அந்த வண்டாகப்படுத்து கொஞ்சம் பெரிதாக ஆகிக்கொண்டிருக்கும். காயில் வளர்ந்து கொண்டிருக்கும். காயில் பிழிப்பதென்ன கண்ண பரமாத்மா, சரி, கனியில் இனிப்பதென்ன கண்ண பரமாத்மா அப்படின்னு காயாக இருக்கக்கூடிய நேரம் புளிக்கின்ற அந்த மாங்கனி அதே மாதிரி கனியா மாறிடுச்சுன்னா இனிப்பு தன்மையோட இருக்கும். இனிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, பாத்து இதுக்குள்ள எப்படி கொண்டு விட வச்சா? அது எப்படி வைக்க முடியும்? அந்த இனிப்பு சுவை எப்படி விட வச்சா? சரி, அந்த இனிப்பு அது இறைவன் கொடுத்தது. அதான் ஒரு மனிதனுக்கு உடம்புல உயிர் எப்படி கொடுத்தானோ அது போல பழத்துக்குள்ள இனிப்பு சுவை, கசப்பு சுவை, தோற்பு சுவையும் எல்லாத்தையுமே கொடுத்தது இறைவனாகப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வண்டுக்குள்ள எந்த விதமான காற்றும் இல்ல. சரி, ஆனால் உள்ளுக்கு உயிர் வாழும். பாத்தீங்களா? ஆமா, முட்டைக்குள்ள எப்படி ஒரு குஞ்சு உயிர் வாழுகிறதோ அதை போல அதுக்குள்ளேயே வைப்பேன். சரி, அதுக்குள்ள எப்படி தேரை உயிர் வாழுகிறதோ அதை போலயே வைச்சேன். அதுதான் இறைவனுடைய லீலை. கண்டிப்பா. ஆமா, ஆனால் அப்பேற்பட்ட இந்த இடத்துல என்ன பார்த்து வண்டு வெளி அப்படி சொல்லியே இந்த சாமி. ஆமா, கேள்வி எத்தனை விதமான சந்தேகம் வாழ்க்கையில சந்தேகப்படணும். ஆனா சந்தேகமே வாழ்க்கைய போயிடக்கூடாதுன்னு வண்டே ஒளியினது வன்குள் மண்குள் சென்ற மலை இத்தனை சேர்த்து கண்ட ஒளிகுறோம் காரோ முகம் இதழ் கண்ணி தண்டோ தொடங்கும் தகர் வண்டு வெளி கண்டு மொழி கண்டிலை தொட்டு எந்த மொழி சீர் 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 சீர். சரி, அப்பேற்பட்ட பெருமை என்பது உண்டு. சரி, ஆனா வண்டு அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன? காவலி என்பது பொருள். ஓஹோ, அகராதி முறைப்படி. ஆமா, சரி, ஒரு லட்சம் கட்டி கொடுக்குறோம். சரி, உங்களை ஒரு லட்சம் கட்டி கொடுக்குறோம். சரி, கட்டி கொடுத்தா பல சீர்கள் எல்லாம் கொடுப்போம். ஆமா, கொடுத்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பலகார குடும்பம். ஆமா, கொடுப்பாங்க. அப்ப கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய வாயில ஒரு மஞ்சள் துணியை கிழிச்சு கட்டி வைப்போம். அதுதான் வண்டு கட்டுன்னு சொல்லுவாங்க. பேர் வண்டு கட்டு. சரி, அப்ப வண்டு என்றால் உள்ளே இருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்கக்கூடிய தன்மை, அந்த வேலையை கட்டி இருக்கக்கூடிய வண்டு. சரி, அது மாதிரி இந்த இடத்தை இல்ல உலகத்தையே பட்டி கட்டி பாதுகாக்கக்கூடிய தன்மை விழிக்கு இருக்கக்கூடிய காலத்தால வண்டு விழி சொல்லி பெருமையா பாடியிருக்கேன். பெருமையா பாடிருக்கீங்க. பெருமையா வேற ஏதாவது பெருமை உண்டா அந்த வண்டுக்கு? ஆமா, வண்டுக்கு வேற ஏதாவது பெருமை உண்டா? ஏன்னா இன்னைக்கு என்ன பெப்பா இல்ல சொல்லுங்க. சுண்டி தேடெடுத்த வண்டி எல்லாம் குட்டிக்கு கொடுக்க வேணாம் பாப்பா முடியாது. இருங்க, எது குட்டி குட்டி தாண்டா ஒரு சண்டி சண்டி தாண்டா குட்டி குட்டி தாண்டா சாமி கேட்காமலே இருந்திருக்கலாமோ? இல்லப்பா, விளக்க வேண்டும். என்னையா சொல்றீங்க நீங்க? என்ன கவி சொல்றீங்க? கவியில பலவிதமான கவிகள் இருக்கு. ஆனா நீங்க சொல்றது வித்தியாசமான கவியா இருக்கு. வித்தியாசமா தான் இருக்கு. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பேசுறது நிறுத்துக்க முடியாது. என்ன பேசுறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சபையில ஒரு வண்டியை பார்த்து வண்டி வந்து இது சுண்டி தேனில இருந்து வண்டி எல்லாம் குண்டிக்கு கொடுப்போம் சுமந்தாலும் சண்டி சண்டி தான். என்னது இதை மட்டும் வெளியில சொல்லாதீங்க. வந்து ஒரு நாரதர் ஒரு வள்ளிக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெருமையா தான் சொன்னேன். என்ன பெருமை? இதுல என்ன பெருமை? இது என்னையா பெருமை? இது இவர் சொன்னதுல என்ன பெருமை இருக்கு? விளக்கத்தை சொல்லுங்க. அந்த குண்டிக்கு தான் பெருமை. ஐயா, ஆமா சாமி, அதான் விளக்கத்தை சொல்லுங்க. குண்டு குண்டு குண்டு
கிளி. சரி. மலர்களுக்கு மலர் தாவி தாவி என்ன பண்ணுவாங்க, இந்த வண்டு அந்த தேன்களை இழுத்து ராணி தேன் அப்படின்னு ஒண்ணு. சரி. ஒரு கூட்டுக்கு ஒரு 4-5 இருக்கும். சரி. இந்த வேலைக்கார தேன்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தேன்கள் பூரா எடுத்து அந்த ராணி தேன் பெண் தேனி அந்த தேனியை கொடுக்கும். கொடுத்த உடனே அதை குடிச்சுட்டு அதனுடைய வேலை என்ன தெரியுமா, அந்த கூட்டு இருந்து முட்டை வர்றதே அதனுடைய வேலை. ஒரே இடத்துல இருக்கும். ஆமா, ஒரே சரி. அந்த அப்ப கொண்டு போய் கொடுக்கணும். தேனை பூரா குடிச்சிருது. ஆமா, குடிச்சு அதுல ஒரு போதை என்பது உண்டு. அது மதி மயங்கி சண்டியா கிடக்கும். ஓஹோ, குண்டாயிரும். சரி, அது குண்டாயிரும். அப்படியே கிடக்கிறதால குடிச்சு அப்படியே இருக்கிறதால குடிச்சு குண்டாயிரும். சரி, அதான் ராணி. ஓஹோ, தேனி. அப்ப ராணி தேனி அப்படி குண்டாயிரும். குண்டா வச்சுடா சண்டியா மாதிரி அப்படியே போதை மயங்கி. சரி. அப்பதான் புறவன் பாடுகிறான், சண்டி தாண்டா பெருத்து குண்டா காரணத்தா இது குண்டி தானே. குண்டி அப்படி சொல்லுங்க, வேற மாதிரி சொல்லிருக்கீங்க. குண்டி அப்படி சொல்லுங்க. குண்டி அப்பா போதும்பா, போதும். நீங்க வாயில வந்துட போதும். நீங்க வேற என்ன பேசிருக்கீங்க? அது ஒரு விஷயம், பிரிக்க வேண்டியதை பிரிக்கணும், சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்க. சேர்த்தனாலதான் வார்த்தைகள் உள்ள தன்மைகள் மாறி போகுது. அப்ப இங்க வாப்பா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் உங்களை கூட்டு வந்தது? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்ல கவி பாருங்க. ஆமா ஆமா ஆமா, என்ன விஷயமா இருக்கீங்க? சொன்னாலும் விளக்கம் தேவை. அதுக்கெல்லாம் விளக்கம் வேண்டாம். நீங்க சொல்லவே வேண்டாம் அந்த வார்த்தைகள் தான். இப்பேற்பட்ட இடத்துல ஹிந்து முகமா உடன்பிறந்தவர்கள் 7 பேர் பிறவா சகோதரர்கள். ஆமாங்க. அப்ப நீங்க வளர்ப்பு மகள். நீங்க வளர்ப்பு மகள். ஆமா. என்ன தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க? தவுட்டுக்கு போய் வாங்கிட்டு வரல. காட்டுக்கு வேலைக்கு சொல்லும்போது வள்ளிக்கிழங்கு தோண்டி பள்ளத்துல இருந்து என்னை கண்டெடுத்து வந்து வள்ளியின் பேரிட்டு வளர்க்குறாங்க. அப்ப நீ ஒரு அனாதையா? அனாதைன்னு ஏன் சொல்றீங்க? உலகத்துல யாருமே அனாதை என்று யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணையாக இருக்காங்க. என்ன வளர்த்தவங்க இருக்காங்க, நான் இருக்கேன் அனாதை. ஆக மொத்தத்துல உங்க அப்பா யாரு ஆத்தா? அப்பா யாரு ஆத்தா? பெத்தவங்க வளர்த்தவங்க தெரியுமில்ல? அப்ப அனாதை எப்படி சொல்றீங்க நீங்க? ஆமா, அனாதை யாரு தெரியல. அப்படி நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நாரத நல்லா சொல்றேன். கேவலமா அனாதை எழுதாதீங்க, மரியாதை தெரியல. ஆத்தால சரியில்லை எப்படியா சொல்றீங்க? சரியில்லை அப்படி வளர்த்து விட்டுருக்காங்க. சரியில்லை எப்படி சொல்றீங்க? வளர்க்குது ஒருத்தர், அதுக்காக நம்ம எங்கேயாச்சும் போய் வளர்றா, வேலைக்கு இருக்கா வளர்றா, அங்க போய் ஆத்தா பண்ண சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாதா? பெத்தாதான் பிள்ளைங்கன்னு கிடையாது. வளர்த்தவர்கள் தாய் தந்தைக்கு சம்பந்தம். யார் சொன்னது? நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றது? அனாதையா கிடந்து பண்ணு. யார் சொல்றது? அனாதை எப்படி வரும்போது வர்ற வழியில காட்டுக்குள்ள இருந்த பிள்ளை எடுத்துட்டு வந்து தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு யார் சொன்னாரு? எங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா சொல்லலாமா? ஏன் சொல்லாம? சொல்லுவது என்பது பெரும் பாவம் செய்ய. ஏன் என்ன எதுவுமே சொல்லாம எப்படி வளர்க்க முடியும்? ஒரு பிள்ளை நம்ம எடுத்து வளர்க்கலாம்னு வச்சுக்கோ. சரி. அப்ப அந்த வளர்ந்த பிள்ளைய வளர்ந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம தாய் தான் இதுதான். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியணும், நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும். என்ன காரணம் தெரியுமா? பெற்றோர் கைவிட்டாலும் நம்ம வளர்ப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்களே, கடைசி வரைக்கும் இவங்க கூட நாம இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்கிறோம். அதான் எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. பிள்ளை என்ன நினைக்குமா? ஆக நம்ம பெத்த தாயின்னு நாம நினைச்சா சரி, தாய் தகப்பன் நம்ம நினைச்சா, ஆனா நம்ம அப்பாலே சொல்லிட்டாரு, நம்ம எங்கேயோ கடந்து ஒரு லக்கல கடந்து அப்படியே பெற்றவர்களோட வளர்த்தவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் நினைப்போம். எண்ணமாகப்பட்டது அந்த எண்ணம் மனசுல வரவே வராது. கடைசி நல்ல மனிதர்களுக்கு அந்த எண்ணம் வராது. கடைசி வரைக்கும் நம்ம பெத்த தாய் தகப்ப யாருமே தெரியல. ஆக நம்மள எங்கேயோ எடுத்து வளர்த்திருக்காங்க அப்படின்ற எண்ணம் என்பது அந்த பெண்ணோட பிள்ளைகளுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருக்கும். என்ன குத்திக்கிட்டு மனசுல வளர்த்தவங்க சரியா இருந்தாங்கன்னா குத்தலுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த வகையில பார்த்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ஆத்தா அப்ப யாருக்கும் தெரியல அப்படின்னா அந்த வேதனை என்பது மனசுக்குள்ள இருந்துட்டே தான். அதானே உண்மை. பங்கை வடதை அறிவை தெரிவை பேரம் சொல்லக்கூடிய எழுவை பருவத்தில் வந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். அப்பேற்பட்ட பருவகாலத்தின் வினாக பாழாக்கிக் கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன பாழாக்கிட்டு இருக்கேன்னா எத்தனை பெண்கள் சிறப்பு சேர்த்திருக்காங்க. ஏன்னா அபயாகப்பட்ட தமிழுக்கு தொண்டு செய்யணும் என்று திருமணத்தன்று இளமைகளையும் முதுமையை வாங்கி தமிழுக்காக வாழ்ந்தார். அவங்க இளமையை பாழாக்கிட்டாங்களா? இல்ல இல்ல. புனிதவதான சொல்றேன், காரைக்கால் அம்மையாராகப்பட்டவர் கணவனுக்கு உதவாத இந்த அழகு எனக்கு தேவையில்லை என்று
பேய் ரூபத்தை வாங்கி சிவனிடம் வேண்ட போனாங்க. சிவனாக கால் வைக்க இடங்களால் லிங்கங்களாக தோன்று கைகளை கீழே ஊடி கால்களை மேலே தூக்கி தலைகீழாக நடந்து சென்றால் அம்மையை வருக என்று சிவனை அழைத்தார். காரைக்கால் அம்மையார் அவங்க என்ன அனதையா இல்ல பாழாக்குனாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? பேசுறீங்க அவங்களுக்கு கிடைக்கல அதனால பாழாக்குறாங்க. என்ன கிடைக்கல? அப்ப கிடைச்சா உபயோகப்படுத்தலாமா? அப்படின்னா பரமதத்தன் என்ன விட்டுட்டு ஓடிச்சா. சரி, ஆனால் அவருடைய இடத்தில் இருந்தால் மீண்டும் வருகின்ற பொழுது ஒரு குழந்தை விட்டு வந்துட்டா. ஆமா, வந்த உடனே சரி அப்படின்னு அவள் அல்ல இவன் ஆமா பெண்டாட்டி அல்ல புரிஞ்சு விழுந்துட்டா. அவளுக்கு ஆசை இருந்தது. ஆனால் இவன் சாமியார் மாதிரி நம்மளை வெறுத்துட்டானே, இன்னொரு தாரத்தை கட்டி விட்டானே அப்படின்ற எண்ணத்துல இவள் சரி வேண்டாம் இனிமேல் இன்னொருத்த போய் நான் பார்க்கப்பட்டவங்க மற்றவர் கண்களை மரணதை நோக்கடிக்காம இந்த உருவமே வேண்டாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தி அப்படின்னா அவை மூதாட்சியாகப்பட்டவரையா பருவகாலத்தை வளர்க்க அது ஒரு பெரிய சரித்திரம் போயிட்டு இருக்கு. ஆனால் அவளும் தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சுருக்கம் நம்ம சொல்றோம். இப்படி இத்தனை பேர் சிறப்பு வாய்ந்தவங்க இருக்கும்போது என்னையே பருவத்தை பாழாக்கணும்னு சொல்றீங்க? எது யாராவது எது செய்யணுமா அதாவது செய்யணும். கண்டிப்பா இப்பொழுதே செய். பெருங்கள் நீண்டு வாழ்ந்தார் இளவரசர் சேராதார் அப்படின்னா சிறியவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் அறிவாளி எல்லாம் முட்டாள்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளை எதுக்கு அனுப்பிச்சு? எதுக்கு? என்னது தெய்வம் நம்மளை எதுக்கு இந்த உலகத்தை பறக்க வச்சுச்சு? பார்க்க வச்சதுன்னா பிறக்க வச்சுச்சு. பிறக்க வைப்பது நல்லது அடுத்து அத்தனை அனுபவித்து திரும்பி வரணுங்கிறத பிறப்படுத்தும். இந்த உலகத்திலுடைய சுக துக்கங்கள் அனைத்தும் அறிந்து கொண்டு ஆமா திரும்பவும் என்னிடமே வந்து சேருன்னு அனுப்பி வைத்தார். கொடுத்த கட்டளையை மாறலாமா? ஏன் நான் என்ன மாறிருக்கேன்? முறையா பூக்கணும். என்னது முறையா காவல் பாக்குறேன். ஆமா கல்யாணம் பண்ணணும். சரி, கல்யாணம் பண்ணணுங்கிறது எங்க என்ன வளர்த்தவங்க இருக்காங்க. எனக்கு எப்போ எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் சிறப்பா குடும்பம் நடத்துவேன். உங்களுக்கு என்ன இவ்வளவு பொறுப்பு? உங்களுக்கு நீங்க அதை பத்தி பேசி இருக்கீங்க. என்னது உங்க அப்பனும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்க ஆத்தாளும் கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு கடுப்பாயிரும். மாட்டே போக விடுவேன். புரியுதா? தேவலாம் பேசி இருக்கீங்க நீங்க. எங்க வளர்த்தவங்களே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காதா? அவங்க பார்த்து யாரை திருமணம் முடிக்க சொல்றாங்களோ அவங்களை திருமணம் முடித்து சிறப்பா நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன? அதனால உங்களுக்கு என்ன? ஆடு நடந்தே எதுக்கு இந்த ஓனை ஒப்பாரிக்குது? உங்களுக்கு என்ன பொறுப்பு? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி புலக்குறதெல்லாம் தப்பு. பொம்பளை புள்ள போடுங்க உங்க திருவாய். நீங்க சம்மதமா பேசிட்டு இருக்கீங்க. என் பொறுப்புல கொண்டாந்து காட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. இல்ல வேண்டாம் கொண்டாந்து காட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. மண்டே புலக்குற முடியா? நீங்க மூடுங்க உங்க வாயை. ஆக மொத்தத்துல பொம்பளை புள்ள புலக்குறது நல்லது இல்ல. ஆமா 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 புலந்தா நல்லது இல்ல. பொம்பளை புள்ள அதான் நல்லது. பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ண என்ன இது புலக்குறது ஏன்டா? பொழைக்க தெரியல. அப்புறம் நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க? ஏன் சொல்ற அப்படின்னா குலமை என்ன தெரியுமா? கூட்டிட்டு ஓடுறதா மனசுக்குள்ள பிடிச்சா கூட்டிட்டு ஓடாது. ஏன் இஷ்டம்? உங்களுக்கு என்ன பட்டுக்கிட்டு போகுது? அதை கூட்டிக்கிட்டு ஓடுறது என்பது பெரும் தவறு. அதுக்கு அசிங்கத்தனம். என் பேச்ச கேளு. உங்க பேச்ச ஆமா ரொம்ப நல்லவர் நீங்க. உங்க பேச்ச கேட்டு என் குடும்பத்தை அள்ளி வச்சு மூடுறதுக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என்ன கல்யாணம்? காலத்தை வீடா காலத்தை வீடா பாலாக்கி விடவா வீட்டை திறக்க முடியாமல் யானப்பட்ட திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு. ஐயா எதுக்கு திண்டுக்கலுக்கு பெரிய பெரிய பூட்டு பெரிய பூட்டு பெரிய பூட்டா இருக்கணும். சாவி சரியா இருக்கணும். பூட்டுக்கு தகுந்த சாவியா இருக்கணும். சாவி மாறினா பூட்டு திறக்காது. பூட்டு பெருசா இருந்துச்சுன்னா சாவியும் பெருசா. வீட்டையும் பாதுகாக்கணும். வீட்டையும் பாதுகாக்கணும். என்னது? பூட்டு பெருசா இருந்துச்சுங்க சாவியும் பெருசா. சாவி பெருசா அது பூட்டுக்கு தகுந்த சாவியா தான் இருக்கணும். அப்புறம் பூட்டு சின்னதா இருந்து சாவி பெருசா இருந்தா நுழையாது, திறக்க முடியாது. எந்த பூட்டை நான் சொல்றேன்? எந்த பூட்டு? அதான் வீடு பூட்டுற பூட்டு. வீட்டை திறப்பது மதியாலே மனதை திறப்பது மதியாலே. அது அந்த பூட்டு தான் சொல்றேன். முடியாமல் விதி விதி என்றாயே ஞானப்பட்ட. அப்ப பூட்டு அத யாரு பூட்டு? இல்லையா பூட்டுலயே நிக்கிறாரு. அந்த பூட்டை திறக்கணும்னா என்ன? பூட்டு எங்கள்ட்ட இருக்கு, சாவி எங்கள்ட்ட இருக்கு. நீங்க மூடிட்டு போங்க. இல்லமா என்ன சாவி உங்கள்ட்ட இருக்கா? அப்புறம் சாவி உங்கள்ட்ட ஏங்க பூட்டு இருந்தா சாவியோட சேர்த்து வாங்க முடியும். வெறும் பூட்டை வாங்கியது நாயனே ஓடுறது. என்ன சாவி கும்பிடுறதா? பிரபண்ணே என்ன இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்காரு. இல்ல ஒருவேளை எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவரு இருக்கிற வேலையை விட்டு சாவி போடுற வேலை திர்றாரோ? ஒரு சாவிதான். நீ மூடு மொட்டை. ஒரு சாவிதான் எங்க பூட்டுக்கு.
அது போதும் நீங்க மூடு. எத்தனை சாவி இருந்தாலும் சில சமயத்துல துரு பிடிச்சிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை ஓயாம உபயோகப்படுத்தலன்னு வச்சுக்க. ஏன் என்ன பண்ணணும்? அது துரு எரிக்கிட்டான். அதுக்கு அப்ப துரு எரிச்சுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கொஞ்சம் எண்ணெய் போடணும். எண்ணெய் போடணும். அது ஓட்டைக்கு கம்பெனி கூட்டுக்கு 4 சாவி கொடுக்குறான். எப்பா வேணாம், இந்த சாவியும் வேணாம், இந்த பூட்டு நாங்க நம்பர் போட்டு வாங்கிறோம், நீங்க கிளம்புங்க மூடிட்டு. அது தெரியாதவன் ஓயாமல தெரியுங்க. தெரிஞ்ச எங்க பூட்டு வாங்குறவங்களுக்கு நம்பர் தெரியாதா? தெரிஞ்ச நாங்க அது எங்களுக்கு தெரியும் எப்படி போடணும்னு. நீங்க போங்க முன்னாடி கிளம்புங்க. அட்டா தர்த்தமா வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? தெரியாதவன் பூட்டு யாரு பண்றீங்களோ? அது உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சா எங்களுக்கு தெரியும். பூட்டு எங்களுக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்பச்செல்வ மாதிரி தெரியாத இன்பச்செல்வ மாதிரி தெரியாத எதுக்கு வீட்டு பக்கம் வராரு? நோரிக்கு போடுறாரு. அதுக்கு இல்ல இல்ல நம்பர் தெரியாம ஓயாம இல்ல கலவனியா நீங்களா? இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. இருங்க பூட்டு இருங்க வர. பூட்டு வாங்குறது நான் ராஜானே, நாயக்கல். பூட்டு வாங்குறது நானு, காசு போட்டு வாங்குறது நானு. நம்பர் எனக்கு தெரியும். ஏன் வீட்டை நான் பூட்டு போட்டு பூட்டுறேன். நான் எப்ப வீட்டுக்கு போறணும் அப்ப நான் நம்பர் போட்டு திறக்கிறேன். இந்தாலும் அதுக்கே வீட்டுக்குள்ள வந்து நான் பூட்டு திற பண்றாரு. பூட்டை கிட்ட திறந்தா நோரிக்கு போடுறாரு. இருக்கு என்னங்கிற சாவி எங்க இருக்கு? அவரும் சேர்ந்துக்கிட்டாரா? சரி உனக்காக வீட்டை திறப்பது மதியாலே, பூட்டை திறப்பது மதியாலே. சரி வீட்டை திறக்க முடியாத விதி ஞான பெண்ணை. பிறப்பு என்பது விதி, பிறப்பு என்பது இணைத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னா மதி. அப்படி மதிப்படி உனக்காக மாப்பிள்ளை வாத்து வந்திருக்கேன். எனக்கு மாப்பிள்ளை பாக்க நீங்க யாரு? இப்பதான் பூட்டுக்கு சாவி போடுறேன்னு சொன்னாரு. இப்ப மாப்பிள்ளை பாக்குறேங்கிறாரு. இதே பொறப்பாவே தெரியலையா? அந்த மாப்பிள்ளை தான் அவன் சாவி. நான் பூட்டுக்கு சாவி இல்லாம தொலைச்சு போட்டுற மாதிரி. பூட்டு அவங்கிட்ட தான் இருக்கு சாவி. எனக்கு தேவை. நீங்க கிளம்புங்க. வெற்றி வேலை கையில் கொண்ட பாலனா, வெற்றி வேலை கையில் கொண்ட பாலனா, அடி வேகமா. வெற்றி வேலை கையில் கொண்ட பாலனா, கிழிச்சு விட மாட்டேன். கச்சரித்த வேலைகளில் தலைவனா, அவன் அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, அவன் குணகாலும் சிவகாமி மகன் ஏற்கனவே ஒத்த படத்துக்கு அது கூட ஒத்த கோமணத்துல பள்ளிமல்ல வந்துருவாரு. நான் போனா இருக்கிற கோமணத்தை அத்துட்டு விட்டுருவேன். பழகின சட்டிக்கு எப்படி வருவேன்? புது சட்டியா இருந்தா ஒண்ணு வேண்டாம். நீங்க கிளம்ப எடுத்து கிளம்பிட்டு மாப்பிள்ள பிடிக்கல. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல மாவை ஊத்தி குழியில படையார குழியில சட்டி குழியில எண்ணெய் ஊத்தி ஒரு ஊசி இருக்கும் அதை குத்தி அப்படியே பரட்டுறோம். ஊசி இல்ல ஏன் பரட்டுறது? வாயை மூடு. ஏமா அதை பரட்டி போடுறது? ஏன் ஒரே இடம் வந்தா அப்படியே தீ பிடிச்சு போயிடும், தீஞ்சு போயிடும். ஒரு பக்கம் போட்டா நல்லா இருக்காது, அதனால பிரட்டி போடுறது. அட்ட தருத்துறோம். இதை போய் சிரிக்கிறீங்க பாருங்க நீங்க. உன் வேலையை பாரு மொட்டை. என்னையா பேசிட்டு இருக்காரு இவரு? உங்க பேச்சு நடத்த சரியில்லை. நீங்க மரியாதையே கிளம்புங்க. கடுப்பே தீரக்கூடாது எனக்கு. கேட்க முடியாது. போயா
சத்தியம் பைத்தியம் சத்தியம் பைத்தியம் 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 நல்ல பைத்தியம் போய் பாருங்க பைத்தியம் பைத்தியம் முத்தி போச்சு ஏன் போட உடைக்கிறேன் பைத்தியம் தீரம்னா உன்னை போடணும் யோ என்ன போடணும் சொல்லு அதான் என்ன அதான் உன்ன அதான் யோ அது என்னையா நல்லெண்ணெய் எங்க போடணும் உங்க தலையில பைத்திய தலையில அதுதான் என் தலையில இப்ப உங்க தலை தான் தேய்க்கிற மாதிரி இருக்கு உனக்கு கொண்டா இருக்கு வைத்தியம் பார்க்க அந்த வைத்தியநாத வர்றேன் பாப்போம் போங்க அதுக்கே சத்தியம் அதுக்கு பேர் என்ன எம்பிரிச்சம்பளமா அது எம்பிரிச்சம்பளம் இல்லையா எலுமிச்சம்பழம் பைத்தியம் முடிச்சுட்டா முருகன் பெருமாள் மற்ற வேலையை கவனத்தை செலுத்துவோம் ஆனலம் சோ